அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியினால் அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்தெந்த அமல்களை எப்படி எங்களுக்கு எடுத்து காட்டினார்கள், அந்த அமல்களுடைய நன்மைகள் என்ன, அந்த அமலை செய்யும் பொழுது நமது உள்ளம், நமது நிலை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்து அமல் செய்தால் உள்ளத்தில் இறையச்சம் தக்வாவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நிறைய தகவல்களை ஆதாரங்களோடு முன்வைத்து உங்களுடைய சிந்தனைக்கு வழிகாட்டி வருகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இறுதியாக நாம் உது செய்து அதனூடாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை கவனித்தோம். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், அதான் சத்தம் கேட்டு அதற்கு அழகான முறையில் பதிலை சொல்லி வீட்டில் அழகான முறையில் ஒழு செஞ்சுக்கிட்டு யார் ஒழுவுடன் பள்ளிக்கு நடந்து செல்கின்றாரோ அவருக்கு 3 விதமான சிறப்புகளை பின்வரக்கூடிய ஹதீஸின் ஊடாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரி பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், வமா மின் ரஜுலின் யத்தஹரு ஃபயுஹ்சினு துஹூர சும்ம யஅமிது இலா மஸ்ஜிதின் மின் ஹாதிஹில் மசாஜித். ஒரு மனிதர் அழகான முறையில் உது செய்து, அதாவது தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு உது செய்து கொண்டு பிறகு ஒரு பள்ளிக்கு நடந்து செல்கின்றார். அப்படி நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் இல்லா கதபல்லாஹு லஹு பி குல்லி ஹத்துவத்தின் யஹ்துஹா ஹசனா, அவர் அடியெடுத்து வைக்கும், எட்டெடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும், ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நன்மை எழுதப்படும். வ யர்ஃபஉஹு பிஹா தரஜா, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும். வயஹுத்து அன்ஹு பிஹா செய்யா, ஒரு தீமை, ஒரு பாவம் அழிக்கப்படும் என்ற செய்தியை முஸ்லிமில் 1159வது ஹதீஸ் இலக்கத்தில் பார்க்கலாம். இப்போ நபியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டிலேருந்து ஒழு செஞ்சுக்கிட்டு போங்கன்னு ஒரு வழியை காட்டுறாங்க. இப்போ நாங்கள் வீட்டில் இருக்கிறோம். இப்போ சுபு தொழுகைக்கு வீட்டில் தான் இருப்போம் பெரும்பாலும். அதே போல் மகரிப் இஷாவுக்கு பெரும்பாலும் அதிகமாக வீட்டில் தான் இருப்போம். லொஹர் அசருக்கு வேண்டுமானால் நாங்கள் வேலை நிமித்தமாக வெளியே இருப்போம். அப்போ நாங்கள் பள்ளியில் ஒழு செஞ்சு கொள்ளலாம். வீட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த சந்தர்ப்பங்கள் இருக்குதோ அப்போ அந்த நேரத்தில் அதான் சத்தம் கேட்ட உடனே அல்லது அதான் சத்தம் கேட்கறதுக்கு முன்னால் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாலே தொழுகைக்கு ரெடியாகும் வண்ணமாக ஒழு செய்கிறது. அப்போ ஒழு செய்யும் போது நான் ஏற்கனவே சொல்லித்தந்த அந்த மெத்தடில் தான் ஒழு செய்யணும். என்ன பாவமெல்லாம் வெளியே போகுது. அப்போ அதை ஒழு செஞ்சுட்டு துவா ஓதுறோம். அந்த துவாவும் அந்த அடிப்படையில் தான் துவா ஓதணும். சொர்க்கத்துடைய ஒழுவுடைய துவா ஓதினால் சொர்க்கத்துடைய 8 வாசல்கள் திறக்கப்படும். இப்போ நீங்கள் ஒழுவோடு பள்ளிக்கு போகிறீங்க. இந்த உழுவுடன் பள்ளிக்கு போகும் பொழுது உங்களை சிந்தனை எப்படி இருக்குன்னு சொன்னால், நான் ஒவ்வொரு 8 அடி எடுத்து நடந்து போகிறேன், எனக்கு ஒரு நன்மை எழுதப்படுது, ஒரு பாவம் அளிக்கப்படுது, எனது அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான், இனி அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்துகின்றான் என்ற சிந்தனையோடு என்ன செய்யணும்? பள்ளியை நோக்கி நடந்து சென்று பாருங்கள். உள்ளத்தில் இறையச்சம் தக்வா வரும். அது நீங்கள் நடந்து போனாலும் சரி, வாகனத்தில் போனாலும் சரி, எப்படியும் அந்த 8 அடிப்படையில் அந்த அடி எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். நீங்கள் பைக்கில் போகிறீங்க, ஆட்டோவில் போகிறீங்க, அல்லது உங்களோட வெஹிக்கிளில் போகிறீங்க, அப்படியா இருந்தாலும் கூட நபி அவங்க நடந்துன்னு சொன்னாலும் கூட அந்த எந்த அளவுக்கு எத்தனை 8 வருதோ அவங்களோட வாகனத்தின் ஊடாக அந்த நன்மை உங்களுக்கு வழங்கப்படும். அப்போ முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும்னு சொன்னால், வீட்டிலிருந்து ஒழு செஞ்சுட்டு போனால் இந்த 3 சிறப்பு கிடைக்கும். ஒரு 8க்கு ஒரு அடிக்கு ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு பாவம் அளிக்கப்படும், ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும். அப்போ எல்லாம் எங்களை அந்தஸ்தை உயர்த்தது எங்கே வச்சுக்கிறான்டால் இங்கே தான் வச்சுக்கிறான், இந்த இடத்துல தான் வச்சுக்கிறான். ஒழுவோடு நாங்கள் பள்ளிக்கு போகணும். எனவே இதை நீங்கள் அப்படியே வாழ்க்கை நடைமுறைப்படுத்தி பாருங்கள், அப்படியே சுவைச்சு பாருங்கள். எனக்கு இந்த 3 கிடைக்குதுன்னு ஒவ்வொரு 8 அப்படி நடந்து போகிற நேரத்தில் நீங்கள் நடந்து போனாலும் சரி, உங்களோட வாகனங்களில் போனாலும் சரி, அந்த சிந்தனையோடு போய் பாருங்கள். உள்ளத்தில் இறையச்சம் தக்வாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு உருவாகும். அப்போ நாங்கள் பள்ளிக்குள்ளே போயிட்டோம். பள்ளிக்குள்ளே போனால் பள்ளிக்குள்ளே மலக்குமார் இருக்கிறாங்க. அவங்க எங்களுக்காண்டி துவா கேட்பாங்க. நபி அவங்க சொல்கிறாங்க, யார் நேர காலத்தோடு பள்ளிக்கு போய் இருக்கிறாங்களோ அந்த இருந்து அந்த தொழுகையை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய காலமெல்லாம் பள்ளியில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அல்லாஹும் மஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இவருக்கு இரக்கம் காட்டுவாயாக என்று பிரார்த்தனை செய்வார்கள் என்ற செய்தி புகாரியில் 445வது ஹதீஸ் இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியன்னு பாருங்கள். இப்போ பள்ளிக்கு நேரத்தோடு நாங்கள் போயிடுறோம், போய் சுன்னத்தை தொழுதுட்டு ஃபர்லை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ அப்படி உட்காந்துருக்கிற நேரத்தில்
பள்ளியில் உள்ள மலக்குமார்கள் எங்களுக்கு துவா கேட்பாங்களாம், யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், இவருக்கு இரக்கங்காட்டியா அல்லாஹ், இவருக்கு அருள்பாலியா அல்லாஹ். பாருங்க, மலக்கு தானாக வந்து எங்களுக்கு துவா கேட்கிறார். அப்போ அந்த ஹதீஸ் அந்த இடத்த நினைவுக்கு வரணும். அந்த ஒவ்வொரு ஹதீஸும் அந்தந்த இடத்துல நினைவுக்கு வரணும். அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சிறப்புகள் நன்மைகள் அப்படியே நாங்கள் அனுபவிக்கிற மாதிரி நாங்கள் உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளோம்னு சொன்னால் உள்ளத்தில் இறையச்ச வரும். அப்போ பல்ல இருக்கிற நேரத்தில் எனக்கு மலக்குமார்கள் துவா கேட்குறாங்க, எனக்கு மலக்குமார்கள் துவா கேட்குறாங்க என்ற சிந்தனையோடு பள்ளிக்குள்ளே உட்காந்து பாருங்க, உள்ளத்தில் இறையச்சம் தக்கவா வளரக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ள முடியும். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு வழிகாட்டுறாங்க. சஹாபாக்களை உருவாக்கினார்கள், செதுக்கினார்கள். அப்படித்தான் சஹாபாக்கள் வளர்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய அந்த மேற்பார்வையில் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தோடு நபியர்கள் சொல்லிக் கொடுத்த அத்தனை செய்திகளையும் அமல்களையும் வாழ்க்கை நடைமுறைப்படுத்தி அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியாளாக மாறினாங்கன்னு சொன்னால், நேரடியாக உயிரோட்டமுள்ள அமல்களாக மாறும் பொழுதுதான், செய்யும் பொழுதுதான் இந்த இறையச்சத்தை உள்ளத்தில் பெற முடியும் என்பதை சுருக்கமாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய குறிப்பாக ஆண்கள், இப்போ நீங்கள் பள்ளிக்கு போகிற நேரத்தில் வீட்டிலேருந்து நீங்கள் பள்ளிக்கு போகிறீங்களா, ஒளோடு போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதுக்கு நிறைய சிறப்புகளை நாங்கள் பார்க்குறோம். அதே போல் உங்களுக்கு தெரியும், பள்ளியில் மலக்குமார்கள் 24 மணித்தியாலங்களும் பள்ளிக்குள்ளே மலக்குமார் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பள்ளியில் வந்து மலக்குமார்கள் இருந்து கூட இருப்பாங்க. அசருக்கு வந்த மலக்குமார்கள், அதாவது ஃபஜ்ர் வரைக்கும், ஃபஜ்ருக்கு வந்த மலக்குமார்கள் அசர் வரைக்கும் இருப்பாங்க. மலக்குமார்கள் டேன் மாறி மாறி, ரொட்டேஷன் மாறி மாறி என்ன செய்கிறாங்க, வந்து வந்து போகிறாங்க. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸை நினைவுபடுத்துகிறாங்க. யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில் லைலி வ மலாயிகத்தும் பின் நஹார். அதாவது மலக்குமார்கள் இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் மாறி மாறி உங்களை சுற்றி சுற்றி வருகின்றார்கள். வ யஜ்தமிஊன ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ரி வ ஸலாத்தில் அஸ்ரி. அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையிலும் அஸ்ர் தொழுகையிலும் உங்களிடத்தில் ஒன்று சேர்கின்றார்கள் என்ற செய்தியை புகாரில் வந்து 555வது ஹதீஸ் இலக்கத்திலும் முஸ்லீமில் 1112வது ஹதீஸ் இலக்கத்திலும் என்ன செய்யலாம், நாங்கள் இதை கவனிக்கலாம். இப்போ இந்த காட்சியை வந்து இப்போ மலக்குமார் என்ன செய்கிறாங்க, இப்போ ஃபஜ்ருக்கு வந்த மலக்குமார்கள் அசர் வரைக்கும் இருப்பாங்க. அப்போ அசருக்கு இன்னொரு மலக்கு கோஷ்டி வாராங்க, ஒரு சாரார் வாராங்க. வந்த இவங்க அப்படியே மேலே போவாங்க. பல்ல கேட்பான், என்னது அடியார்களை எப்படி நீ விட்டுட்டு வந்தீங்க? அப்போ மலக்குமார் சொல்லுவாங்க, தொழுகையில் விட்டு விட்டு வந்தோம். எவ்வளோ பெரிய பாக்கின்னு பாருங்க. அப்போ தொழுகையில் யார் அந்த ஜமாத்துக்கு உரிய நேரத்துக்கு போய் ஜமாத்தோடு தொழுகிறாங்களோ அவங்கள பற்றி மலக்குமார் சொல்லுவாங்க, உனது அடியார்களை நாங்கள் தொழுகையில் விட்டு விட்டு வந்தோம். எல்லாம் கேட்கும்போது சொல்கிறாங்க. பல்ல எவ்வளோ சந்தோஷம் அடையலாம் பாருங்க. இப்படித்தான் இறையச்சத்தை வளர்த்துக்கொள்ளணும் அமல்கள் ஊடாக. அப்போ நாங்கள் ஒவ்வொரு அசரு தொழுகைக்கு நினைக்கணும். இப்போ மலக்குமார்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்த மலக்குமார்கள் இப்போ மேலே போகிறாங்க. அசரு தொழுகைக்கு இப்போ புதிய மலக்குமார் வந்திருக்கிறாங்க. ஃபஜ்ர் தொழுகை நிற்கிற நேரத்தில் நேற்று அசரு தொழுகைக்கு வந்த மலக்குமார்கள் இப்போ ஃபஜ்ர் தொழுகைக்கு இப்போ மேலே போகிறாங்க. ஃபஜ்ர் தொழுகைக்கு புதிதான மலக்குமார்கள் வராங்க. இப்போ போய் மலக்குமார்கள் அல்லாட்ட பேசுவாங்க, எங்களை பற்றி சொல்லுவாங்க என்ற சிந்தனை அந்த ஃபஜ்ர் அந்த அசருடைய நேரத்தில் அந்த தொழுகை ஜமாத்தோட தொழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் முன்னுக்கு தக்பீர் கட்டுறதுக்கு முன்னால் இது நடக்க போகுது. அந்த ஹதீஸை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வருது. மலக்குமார்கள் எங்களோட நிற்கிறாங்க, பக்கத்தில் வந்து இருக்கிறாங்க, பள்ளியில் இருக்கிறாங்க, எங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறாங்க என்ற சிந்தனையோடு நம்ம அமல் செய்தால்தான் உச்சக்கட்டமான சிறப்புகளை நாம் அடைய முடியும், இறையச்சத்தை உள்ளத்தில் வளர்த்து கொள்ள முடியும் என்பதையெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு வழிகாட்டுது. இப்படி தான் நினைக்கணும். அந்த ஹதீஸை அந்த இடத்துல நினைக்கணும். அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சிறப்புகள் நன்மைகள் அந்த இடத்துல நேரடியாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் எடுத்து பாருங்கள். உள்ளத்தில் இறையச்சம் தக்குவா அதிகமாக வருவதை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள். அதே போன்று பாருங்க, இன்னொரு ஹதீஸ், அதாவது ஃபஜ்ர் தொழுகை அஸ்ர் தொழுகையை பற்றி பேசுகிற நேரத்தில் லா எலிஜுன் நார மன் சல்லா கபுல துலுஇ ஷம்சி வ கபுல குரூபிஹா. யார் வந்து சூரியன் உதயமாவதற்கு முன்னாலும் சூரியன் மறைவதற்கு முன்னாலும் அந்த தொழுகையை தொழுகிறாரோ அவர் ஒருபோதும் நரகம் செல்ல மாட்டார். மன் சல்லல் பர்தைனி தஹல் ஜன்னா. யார் 2 குளிர்ச்சிகரமான தொழுகையை தொழுகிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார். அப்போ அந்த எந்த தொழுகை, அசர் தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகைன்னா பாரு, 2 செய்தியை சொல்கிறாங்க.
ஒன்று அசரு தொழுகை யார் தொழுகிறாரோ, ஃபஜ்ர் தொழுகை யார் தொழுகிறாரோ அவர் நரகம் செல்ல மாட்டார். இன்னொரு ஹதீஸ் எப்படி சொல்லுது, யார் ஃபஜ்ரை தொழுகின்றாரோ அசரை தொழுகின்றாரோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னால், கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீமில் வந்து 1115வது ஹதீஸ் இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ இந்த அசுர தொழுகை நேரத்தில் இந்த ஹதீஸை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வரணும். அசுர தொழுதா அவர் நரகவாதி இல்லை, நரகத்துக்கு போக மாட்டார். ஃபஜ்ரை தொழுதா அவர் நரகத்துக்கு போக மாட்டார். அப்போ தொழலாட்டி நரகத்துக்கு போவார். தொழலாட்டி இப்படியான தண்டனை கிடைக்கும் என்ற செய்தி என்ன செய்யணும், உள்வாங்கி ஒவ்வொரு அசருக்கும், குறிப்பாக ஒவ்வொரு ஃபஜ்ருக்கும் நான் ஜமாத்தோடு தொழக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணம் உள்ளத்தில் வரும். அந்த தொழுகையின் ஊடாக, அந்த சிந்தனையின் ஊடாக, அதை நினைப்பதன் ஊடாக உள்ளத்துக்கு இறையச்சம், உள்ளத்துக்கு தக்வா, உள்ளத்துக்கு பயபக்தி வரக்கூடிய அமைப்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும். இப்படித்தான் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு இப்படி சொல்லித்தான் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த அமல்களை உற்சாகப்படுத்தினாங்க, ஆர்வம் ஊட்டினாங்க. இதை செஞ்சால் இது கிடைக்கும், இதை செஞ்சால் இது கிடைக்கும், இது செஞ்சால் இது கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஒட்டகம் தேவையில்லை, ஒரு சிவந்த ஒட்டகம் வேணாமா, 4 ஒட்டகம் வேணாமா, 4 அடிமை உரிமை நன்மை கிடைக்க வேணாமா, இவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கும், உஹது மலை அளவுக்கு நன்மை கிடைக்கும். ஏன் நபி அவங்க சொல்கிறாங்க, அந்த சஹாபாக்களை உற்சாகப்படுத்துனாங்க. இதை செய்ய இது கிடைக்கும், உங்களுக்கு இது செய்ய இது கிடைக்கும். மறுமையில் அல்லாஹ்வுடைய அருளை பற்றி எல்லாத்துக்கும், ஒட்டுமொத்த அந்த அமல்களுக்கும் அல்லாஹ்வுடைய அருளை பற்றி மறுமையில் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். எங்களுடைய சொர்க்கம் தான் எங்களுடைய கோல், எங்களுடைய டார்கெட். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களை வழிகாட்டுறாங்க. சஹாபாக்களுக்கு அப்படியே உற்சாகப்படுத்தினாங்க. ஆனால் தான் நாங்கள் குர்ஆனில் பார்க்குறோம், உலகத்திலேயே அல்லாஹ் பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு சமுதாயம் என்று சொன்னால் சஹாபாக்கள் தான். ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டான். ரலியல்லாஹு வரது அன்ஹுன்னு சொல்கிறான். அல்லாஹ் அவர்களை பொருந்து கொண்டான், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்து, அதாவது இவர்களும் அல்லாஹ்வை பொருந்து கொண்டார்கள், அல்லாஹ்வும் இவர்களை பொருந்து கொண்டான். குர்ஆன் அல்லாஹ் பாராட்டுறான். இதை வச்சு அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க. அரைகுறை ஆடை, ஒட்டு போட்ட ஆடை, கனமான ஆடை, குறைவான ஆடை, இருப்பதற்கு வீடு இல்லை. திண்ணை தோழர்கள் அஸ்ஹாபு சுஃபா நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? ஆனால் அமல்களை வந்து வீரியமாக இருந்தாங்க, உற்சாகத்தோடு இருந்தாங்க, ஆர்வத்தோடு இருந்தாங்க. அந்தந்த அமலை அந்தந்த நேரத்தில் செஞ்சாங்க. அதுக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் தான், அதுக்கு கொடுத்த பெரிய ஒரு கண்ணியம் தான், அல்லாஹ்வுடைய உதவிகளை நேரடியாக அந்த தோழர்கள் பெற்றுக்கொண்டார்கள். மலக்குமார்களுடைய உதவிகளை நேரடியாக அவங்க என்ன செஞ்சாங்க, பல சந்தர்ப்பங்களை நேரடியாக கண்டு கொண்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள். அந்த உதவிகளை அனுபவித்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய உதவி நேரடியாக அவங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால், இந்த அமல்களை சரியாக செய்யணும், போகிற போக்கில் செய்யக்கூடாது. அமல்களை நாங்கள் செய்கிறோன்றது அடிப்படையில் இப்படி அந்த நினச்சிக்கிட்டு செஞ்சாதான். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் இந்த அமலை செய்ய சொன்னார்கள், ஹதீஸில் வந்திருக்குது. இந்த ஹதீஸுக்கு இந்த அமலை செஞ்சால் இவ்வளோ நன்மை கிடைக்கும், இவ்வளோ சிறப்பு கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும் என்பதை ரெண்டரை கலந்து உள்ளத்தில் நினச்சிக்கிட்டு நீங்கள் அமல் செஞ்சு பாருங்கள். உள்ளத்தில் இறையச்சம், உள்ளத்தில் தக்வா, உள்ளத்தில் பயபக்தி வரக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கி கொள்ள முடியும். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, இப்படி நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு என்ன செய்யணும், இந்த அமல்களை நம்ம எப்படி செய்யணும், எந்த அடிப்படையில் இந்த அமல்களை நம்ம கொண்டு போகணும், எப்படி செய்தால் உள்ளத்தில் இறையச்சத்தை வளர்த்துக்கொள்வது என்பதையெல்லாம் உங்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியாக உங்களுக்கு தொகுத்து நான் வழங்கிட்டு இருக்கிறேன். ஆகவே வீட்டில் உள்ளவர்கள் அன்புசக்கும் அகலிக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்ற அடிப்பில் என்ன செய்யுங்க என்றால், வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை, தாய், பிள்ளைகள் எல்லாம் மாறி மாறி என்ன செய்யுங்க, நல்லறங்களில் ஈடுபடக்கூடிய, நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அமைச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள். மறுமையினாலே அல்லாஹ்வுடைய அருளை பெற்று குடும்பத்தோடு சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னலாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் மரணிக்க செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.